இயேசுவின் நாமத்தில் தேவன் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். தேவனுக்கு நம்முடைய மகிமையை செலுத்தியிருக்கிறோம். அல்லையா? ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம், ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். அவருடைய ஒத்தாசையை நம்ம சார்ந்து இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பை நம்ம கேட்டிருக்கிறோம். நிச்சயமா இல்லையா? ஜெபத்தை கேட்டீர் ஐயா, இல்லையா? ஜெயத்தை தந்தீர் ஐயா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்தீங்கள் ஐயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதமும் தேவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். பக்கத்தால் கைக்குள் சொல்லுங்க பிரதர், சிஸ்டர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன். பக்கத்தால் சொல்லி கை நல்லா கை கொடுங்க. நீ சொல்லும் போதெல்லாம் அந்த வசனம் உனக்குள்ள கடந்து போகும். உண்மையுள்ள மனுஷன். எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைப்பதே கிடையாது. ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு கண்டிஷனை வைத்துக் கொண்டே இருப்பார் ஆண்டவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். இந்த மாசம் தேவன் இதுதான் நம்ம சபை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமா. உண்மை உள்ள மனுஷன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சத்திலே நம்ம உண்மையா இருப்போமானால் அவர் நம்மளை அநேகத்தின் பேரில் அதிகாரியை ஆக்குவார். மோசேயை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் எபிரேயர் சொல்றாரு இல்லையா? தன்னை அழைத்தவருக்கு அவர் உண்மையாய் இருந்தார். சும்மாலாம் தெய்வம் ஆசீர்வதிப்பது இல்லை. வாசிமா எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில். புரியுதா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். புரியுதா? அதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பரிபூர்ணம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ஷன் அல்லது முழுமை, பூரணத்துவம், குறையற்ற ஒரு நிலை, செம்மை. இதெல்லாம் அந்த உங்களுக்கே தெரியும். பரிபூர்ணம் என்ன? ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லையா ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க. ஒரு குறை இருந்துனே இருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆண்டவர் காரணமே கிடையாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ எனக்கு உண்மையா இருந்தினா உனக்கு நான் பரிபூர்ணமான, எங்கேயும் இல்லையா இது இல்லை அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி, அதை நிறைவாக்குகிற வல்லமை அவர் கருத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மளோட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா அந்த உண்மை. அந்த உண்மை இது ஒரு ஆவியின் கனியா கூட இருக்கிறது இல்லையா? உண்மை ஒரு ஆவியின் கனி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலுமே கவனிங்க, இந்த உண்மை என்ற வார்த்தை அதிகமாகவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. புரியுதா? ஆமா. அது குடும்பமா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எல்லாவற்றுமே ஒரு உண்மை இல்லாமல் போவதை பார்க்கிறோம். ஆனா தெய்வம் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷனாயிரு, உண்மை உள்ள மனுஷனாயிரு. ஏன்னா அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர்.
உண்மை இல்லாத வரைக்கும் நீ எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் உன்னால பரிபூரணத்துக்குள்ள வர முடியாது. எங்கன்னா ஒரு குறை இருந்துக்கினே இருக்கும் பாருங்க, ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உண்மைன்னு வரும்போது தான் ஹல்லேலூயா அந்த பரிபூரணத்துக்குள்ளாய் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம வாசிக்கலாம். 1 உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நமக்கு ஆணையிட்ட தேசத்தில் தான் இருக்கிறோம். ஆமென். கவனிங்க, அப்போஸ்தலர் சொல்றாரு, நாம் எங்க குடி இருக்கணும்னு தேவன் முன் குறிச்சாரோ அங்கதான் குடி இருக்கிறோம். புரியுதா இல்லையா உங்களுக்குலாம்? 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் நம்முடைய எல்லைகளை முன் குறித்து இருக்கிற வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து இருக்கிறார். அப்போ உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் எது? ஹலோ, உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் எது? நீங்க குடியிருக்கிற இடம் தான். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் குடியிருக்கிற இந்த மேல மயூர், நீங்க குடியிருக்கிற நெம்மேலி, நீங்க குடியிருக்கிற வெண்பாக்கம். அப்போ நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம் இது. ஆமென் ஹல்லேலூயா. நீ அப்படிதான் விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் நீ இருக்கிற இடம் தான். அப்போ இந்த தேசத்தை நீ எப்படி இருக்குன்னு அவர் விரும்புறாருன்னா, கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கையத்தட்டு, கட்டளையிடுவார். நீ விசுவாசிக்கணும். கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் கட்டளையிடல? இப்போ எங்கேயோ அந்த உண்மை என்ன பண்ணுது, கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது. அவர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? உண்மை உள்ள மனுஷன் சொல்லுங்க, வாய் திறந்து வசந்தே நீ சொல்லினே இருக்கணும். அப்போ ஏன் உங்களுக்கு கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் இன்னும் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் கட்டளையிடுமே அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கிடைக்கலன்னா நீங்கள் தான் உங்களுக்கு சற்று ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதா? ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். 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 அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு பரிபூர்ணம் நன்மை வரலனா, இன்னும் நம்முடைய அந்த ஆவிக்குரிய கனியாகிய அந்த உண்மையை நம்ம செக் பண்ணணும். எங்கெல்லாம் கொஞ்சம் உண்மையில நம்ம தவறி இருக்கிறோம். ஏன்னா அவர் எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் அவர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர் இல்லையா? ஸ்தோத்திரம். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற ஆண்டவர். அப்போ அவர் நமக்கு பல காரியங்கள் வாக்கு பண்றாரு. ஆனா கரத்தினால் செய்து முடிப்பதற்கு அவர் எதிர்பார்ப்பது உண்மைதான். ஏன்னா சொல்ற, நான் உனக்கு கட்டளையிடுவேன் சொல்றாரு. தேவன் கட்டளையிட்டார்னா அது எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அப்போ உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக நான் கட்டளையிடுவேன்.
புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா? புரியுதா? அப்போ செக் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏன்பா இன்னும் என் வாழ்க்கையில கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் அப்புறம் நிலத்தின் கனியிலும் கவனிக்க. இப்போ நமக்கு நிலம் இல்லை, இப்போ நம்ம செய்யறதுதான் வேலை தான் பண்ணும் நிலம். அதுல கூட உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பரிபூர்ணமான நன்மை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிபூர்ணம் இல்லை, ஒரு முழுமை இல்லை இல்லையா, ஒரு 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 பெர்ஃபெக்ஷன் இல்லை, நம்ம தான் செக் பண்ணணும். புரியுதா? புரியுதா? சரி. ஒன்று, பரிபூர்ண நன்மைகளை தேவன் கட்டளையிடுவார். ஒன்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு, பரிபூர்ணமான ஒரு விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். கவனிங்க, உலகம் எங்கிலுமே பஞ்சம் வந்து விட்டது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்துல இல்லையா 7 வருஷத்துல பரிபூர்ணமான ஒரு விளைவு, விளைச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அதே 41-47 சொல்றார் ஆண்டவர், பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் மிகுதியான பலனை கொடுத்தது. புரியுதா இல்லையா? அப்போ கவனிங்க, உலகம் எங்கிலுமே பஞ்சங்கள், ஆனா எகிப்து தேசத்துல மாத்திரம் இல்லையா மிகுதியான பலன். இது 7 வருஷங்கள். 7 வருஷங்கள் பூமி எங்கும் மிகுதியான ஒரு விளைச்சல் உண்டானது, பலன் உண்டானது. ஏன் தெரியுமா? முழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எகிப்து தேசத்து மேல தன் கிருபையை ஊற்றினார். கவனிக்கணும், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க இல்லையா? இந்த மாசம் தேவன் சொல்றாரு, பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கட்டளையிடுவேன். ஆமென் சொல்லுங்க. வேலை இல்லையா, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கற்பத்தின் கனி இல்லையா, அதை ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லையா? ஸ்தோத்திரம். மிருக ஜீவன் பலன் கூட வாழ்க்கையில் இல்லையா, அதுல ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவன் அதை சொல்லி இருக்கிறார். புரியுதா? உலகம் எங்கிலுமே இல்லை ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பாருங்க நன்மையான காரியங்களை செய்து இல்லையா 7 வருஷம் பரிபூர்ணமான ஒரு நன்மையை செய்து பலனை கொடுத்து, புரிஞ்சுட்டீங்களா? அந்த முழு உலகத்தின் தேவன் காப்பாற்றினார். புரிஞ்சுட்டீங்களா? உபாகமம் 30:9 சொல்லுகிறது. உபாகமம் 30:8-9 வாசிங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றார் பாருங்க. கவனிங்க, அங்க சொன்னது இங்க சொன்னது ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஏன் பரிபூரண நன்மை வர மாட்டுது? சில சமயம் பாருங்க, நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்காமலே போய் விடுகிறோம். மனம் திரும்ப வேண்டிய சமயத்தில் மனம் திரும்பாமல் போய் விடுகிறோம். அதனாலதான் பாருங்க 9ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். கை தட்டுங்க பார்க்கலாம். உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை உண்டாக செய்வேன் சொல்றாரு. புரியுதுங்களா? உன் கை எதெல்லாம் செய்தோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்போ? நீங்கள் மனம் திரும்பி என் சத்தத்துக்கு செவி கொடு. நீ மனம் திரும்பி என் சத்தத்துக்கு செவி கொடு. அப்ப பாருங்க, உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக நான் கட்டளையிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்.
புரியுதா? புரியுதா? நம்ம ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கங்க. மத்தேயு 13:12 சொல்றாரு, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். எது உள்ளவன்? நீ அந்த வசனத்தை வாசினா, வசனம். நீங்க அந்த 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாவே இல்லையா, தேவன் விதைப்பதை பற்றி விதைவினா வசந்த விதைக்கிறார். விதைகள் போய் வழியில விடுகிறது, கற்பாரில் விடுகிறது, முள்ளுள்ள இடங்களை விடுகிறது, நல்ல நிலத்தை விழுகிறது. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப சொல்றாரு உள்ளவன் எவனோ. அதான் யோவான் சொல்வாரு இல்லையா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எது உள்ளவன்? வசனம் உள்ளவன். வசனம் உள்ளவன். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால்தான் உங்க வாழ்க்கையில் எப்போதுமே வசனம் இருந்துகினே இருக்கும். வசனம் இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் வசனத்தை நீங்க சொல்லிதான் ஜெபிக்கணும். ஆமென். உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது வேண்டிய வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தை செய்வீராக ஆண்டவரன் சொல்லி வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மைகளை உண்டாக தேவன் உதவி செய்வார். ஆமென். புரியுதா? புரியுதா? அப்ப உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால்தான் வசனம் உள்ள இருக்கணும். பிசாசு இல்லையா, உனக்குள்ள வசனம் இருக்கான்னு தான் பார்ப்பான். ஒரு சம்பவம் உண்டு, கவனிங்க. இந்த ஆவியை விரட்டின பிறகு அந்த ஆவி என்ன பண்ணுமா, போய் மனாந்தரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி இந்த இடம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அது போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது முன்னிலைமையிலும் பின்னிலைமை. அப்போ இங்க என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம். வசனம் இன்னொன்னு என்ன தெரியுமா? கண்ணாடி. யாக்கோபு சொல்றாரு கண்ணாடி. புரியுதா? அப்ப உள்ளவன் எவனுக்குமே கொடுக்கப்படும். இந்த வசனம் இல்லாதவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கவனிங்க, நம்ம விட்டு போன அசுத்தா போய் மறுபடியும் 7 பொல்லாத ஆவியை கொண்டு வந்து அது உள்ள புகுந்து. ஏன்னா இங்க என்ன இல்லை? வசனம் இல்ல, வார்த்தை இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல, இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, உங்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இல்லையா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைகள் வசனங்கள் உள்ள இல்லை. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சொல்லிட்டார் ஆண்டவர், உள்ளவன் எவனுக்கு தான் கொடு. அதெல்லாம் கட்டளைகள். உன் வாழ்க்கையில வசனம் இல்லைன்னா உன்னுடைய நிலைமை கஷ்டமாகன்றார். வசனம் இருக்கணும். அதான் நீ மனம் திரும்பி என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் உனக்கு பரிபூர்ணமான நன்மை ஆண்டவர் தருவார். புரியுதா? புரியுதா? அது எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உடைச்சிருவார். கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் நிர்மலமாக்குவார். ஏன்னா நீங்க தேவ சந்ததி. வசனம் உனக்குள்ள இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, இல்லையா? ஆண்டவர் அந்த வார்த்தை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. உலகம் ஒண்ணும் பண்ண முடியாது. சத்துரு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கட்டும். அப்ப பாருங்க, உனக்கு பரிபூர்ணமா நன்மை உண்டாகும். ஏன் யோசேப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? அவனுக்குள்ள வசனம் இருக்கு. பிரச்சனை வருகிறது, ஒரு பெரிய போராட்டம் வருகிறது, வாழ்வா சாவான்ற ஒரு இக்கட்டு வருகிறது. சொல்றான், என் தெய்வத்துக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கு செய்து இல்லையா, நான் அவரை துக்கப்படுத்த மாட்டேன். ஓட்டான். அதனால்தான் எகிப்து தேசத்துக்கு ராஜாவா வருகிறான்.
உள்ள வசனம். ஆமென் சொல்லுங்க. உள்ள வசனம். ஏன் பாருங்க, 30 வயசுல எகிப்து தேசத்தை ஆளுகிற ராஜாவா வந்துட்டான். நம்ம இன்னும் 30 வயசாகி ஒண்ணுமே ஆரம்பிக்கல. 30 வயசு ஆயிட்டுல உண்மைங்க. 40 வயசுலயே 40 வயசுக்குள்ள மேக்சிமம் நீங்க ஓரளவுக்கு சொல்றாரு, 40 வயசுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடணுமா? நீங்க 40 வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடணும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு 2-3 வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கணுமா? அது ஒரு பிளெஸிங். 40 வயசுக்குள்ள ஒரு 2-3 வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கணும். நீங்க செட்டில் ஆயிருக்கணும். புரியுதா? அப்போ 40 வயசுக்குள்ளேயே நம்ம லைஃப் செட்டில் ஆயிடணும். ஜெபம் பண்ணுங்க அதுக்கெல்லாம். இல்லையா? நம்ம 40 தாண்டிட்டோம், இன்னும் ஒரு சரியான செட்டில்மெண்ட் வரல, ஒரு பரிபூர்ணமே வரல பாருங்க வாழ்க்கையில. இல்லையா? இன்னும் சரியான பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி இன்னும் சரியா வரல. இதுக்கெல்லாம் தான் இந்த வார்த்தைகள் யூஸ் ஆகும். பரிபூர்ணம் உண்டாயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம் என்னன்னா, கவனிங்க, நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உனக்கு பரிபூர்ணமா நன்மை உண்டாக வேண்டுமானால் மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் இந்த மாசத்துல நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். இரண்டாவது 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரரில் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாக கொடுத்தார்கள். கவனிங்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவதற்கே கவனிங்க, நீங்க பரிபூர்ணமாய் கொடுப்பதில் உண்மையாக இருக்கணும். அந்த ஒரு பைபிள் வாசிக்கும் போது சொன்னார், அவர் எழுதிக்காரு, காணிக்கையின் அளவு முக்கியமல்ல, அதை எந்த மனப்பான்மையோடு கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். தேவனை நேசிப்பதாலும் அவருக்கு உளமாற நன்றி செலுத்துவதிலும் உற்சாகமாய் கொடுப்போமானால் கர்த்தர் உற்சாகமாய் கொடுப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லூக்கா 14:33 சொல்றாரு, தேவைப்பட்டால் தமது உயிரையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, காணிக்கை கொடுப்பதோ காணிக்கை இல்லையா ஏதோ சரி, நம்ம உளமாற கொடுக்கிறது தேவன் எதிர்பார்க்கிறார். புரியுதா? அதுதான் பைபிள் சொல்லுது, உற்சாகமாய். ஏன்னா தேவ காரியங்கள். நீ இதே வார்த்தையை தாவீது சொல்லும்போது சொல்றாரு, வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14 வாசிங்களேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் வெளியேறு பெற்ற சகலவித ரத்தனங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதக முதல் கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் நமக்கு இன்னும் பரிபூர்ணமான ஒரு ஆசை வருது தெரியுமா? நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். புரியுதுங்களா?
ஏன் நமக்கு இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரலன்னா அவர் தாய் சொல்றாரு, நான் அந்த தேவனுக்கு செய்கிற காரியத்தில் ஒரு மனசு இருக்கணும், மனதார. புரியுதுங்களா? மனதார அவர் சொல்றாரு பாருங்க, என் தேவனுடைய ஆலயத்து மேல் எனக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை. ஏன் தாவீது மற்ற எல்லா ராஜாவோட தாவீது அதிகமாய் பேசப்படுகிறார் தெரியுமா? எல்லா ராஜாக்களும் தேவனுக்காய் கொடுத்தார்கள், ஆனா தாவீது பாருங்க சொல்றாரு, மனப்பூர்வமாய் கொடுத்தேன், மனப்பூர்வமாய் கொடுத்தேன். புரியுதுங்களா? நீங்கள் தேவனுக்கு எதை செஞ்சாலுமே மனப்பூர்வமாய் செய்யணும். இதே எபேசியர் சொல்றாரு, எபேசியர் 6ஆம் அதிகாரம், எல்லாம் எடுங்களேன். எபேசியர், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரியத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானாலும் சுயாதீனமுள்ளனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எதை செஞ்சாலும் கபடற்ற உள்ளத்தோடு நல்மனதோடு, இல்லையா, தேவனுக்கு மனப்பூர்வமாய் நம்ம செய்வோமானால் எல்லாவற்றிலுமே ஒரு பரிபூர்ணத்தை தேவன் கட்டளையிடுவார். தேவன் கட்டளையிடுவார். தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தேவன் கட்டளையிடுவார். ஏன் நமக்கு இன்னும் இந்த பரிபூர்ணம் வரல தெரியுமா? நம்ம எதுவுமே மனப்பூர்வமா செய்யல. தாவீது சொல்றான், நான் என் தேவனுக்கு கட்டுறேன் சபை இல்ல, அரண்மனை. 1ஆம் வாசிமா. பின்பு தாவீது சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீங்க எதை செய்றீங்க அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அரண்மனை. ஏன் இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம்? ஏன் பிரயாசம் எடுக்கிறோம்? இல்லையா, இந்த உலகத்தில் தாங்க நம் தேவனுக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியும். இறந்த பிறகு என்ன செய்ய முடியுமா? இறந்த பிறகு, இல்லையா, உன்னுடைய சொத்தே வித்து, இல்லையா, 10 கோயில் கட்டின ஆசைப்பட்டா முடியுமா? முடியுமா? முடியாது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒன்றை மனப்பூர்வமாய் செய்வதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த அந்த மனப்பூர்வம், அப்பதாங்க பரிபூர்ண நன்மை உண்டாகும். பரிபூர்ண நன்மை உண்டாகும். தாவீது சொல்றாரு, நான் சம்பாதிச்சேன். இப்போ ராஜானா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவர் சும்மாவா கொடுக்கிறாரு, எங்க பணத்தான எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறாரு. 5000, 6000, 2000, 3000, 4000 நம்ம கை நீட்டி வாங்கிட்டல, அது யார் விட்டு பணம்னு மக்கள் சொல்றாங்க. நம்ம பணத்தை தானே அவர் நம்ம கொடுக்கிறாரு, அதே நீங்க வானான்னு சொல்றீங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. தோத்திரம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெங்கல வேலைக்கு வெங்கலையும், மர வேலைக்கு மரத்தையும் நான் என்ன பண்றேன், என் தேவனுடைய ஆலயத்துக்காக, அவர் கற்ற அரண்மனைக்காக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நாம் இருக்கிறதுல தெய்வத்துக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறோம். 8:2 வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சபையார் எப்படி இருந்தாங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும், அதுல எந்த தடை இல்லை. நீ கையிட்டு செய்கிற வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், தேவன் அதில் பரிபூர்ணமான நன்மையை கட்டளை இடுவார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு சொல்றார் பாருங்க, வாசிமா. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, யாரு? மக்கதோனியா சபையார் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம், மிகுந்த கவனிங்க,
பரிபூர்ணமான சந்தோஷம். அவங்க ஒரு பக்கம் உபத்திரம் இருக்கு, ஒரு பக்கம் கொடிய வறுமை இருக்கு, ஆனா தேவன் கொடுத்த ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கிறது. புரிஞ்சுங்க, வசந்த புரிஞ்சுக்குங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷமா இருக்கலாம், கிருபையின் சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கிறது இல்லையா? தரித்திரமுடைய இருந்தும் தங்கள் பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எது சொல்றேன்னா, ஒரு பரிபூர்ணம் உண்டாகணும்னா நீங்களும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற காரியம் தான், நம்ம ஒன்னுத்தையும் கொண்டு போக போறதில்லை. அது பிரசங்கி நல்லா பேசி சொல்றார், அனுபவிக்கிற கிருபையை தரணும் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவர் நம்ம கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பதற்கு தேவன் கிருபை தரணும் மட்டும் நீ ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு நம்ம இங்கிருந்து ஒரு நய பைசா கொண்டு போக முடியாது. ஆண்டு சொல்ற, ஏய் முட்டாள், நீ சம்பாதித்தவைகள் எல்லாம் இன்னைக்கு இரவு உனக்கு உயிர் போயிட்டு என்ன பண்ணுவேன்? ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். சேர்த்து வைக்க தப்பு இல்லை. ஆமா, நீ இளைப்பாரி, அவர் ஆத்மா பார்த்து அவரே பேசுறார். புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்போ நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். புரியுதா? நான்லாம் கேட்குது, ஆண்டவரே அனுபவிக்கிறது மட்டும் கிருபை கொடுங்கப்பா. நான் ஒன்றும் கொண்டு வரல, நான் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, இதெல்லாம் நீ கொடுத்த ஆசீர்வாதம் தான். இதை அனுபவிக்க நீ என்ன பண்ணுங்க? கிருபை கொடுங்க ஆண்டவரே. புரியுதா? அப்போ இங்க தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா? அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க 29:1 நீங்க 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னாவே அவர் அந்த ஆலயத்துக்கு, அந்த ஆலயத்து மீது வாஞ்சினாலே அவருடைய பங்கு என்ன, விசுவாசி பங்கு என்ன, பிரபுக்கள் பங்கு என்னன்ற குறித்து அந்த 14 வசனங்கள் மொத்த அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா. சில சமயம் பாருங்க, என் ஆகாய் 1:6 சொல்றாரு, நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். திரளாய் விதைக்கிறீர்கள், கொஞ்சமா தான் அறுக்கிற, கடினமா உழைக்கிற, ஆனா அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கல. ஏன்னா என் ஆலயம் பாழாய் கிடக்கிறது. புரியுதா இல்லையா? பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்க வேண்டிய காலம் இதுவோ. இந்த வசனம் எனக்கு மறக்காது. எங்களுடைய பிரின்சிபால் டாக்டர் வசந்த் எட்வர்ட், ஷைலோ வேதாகம கல்லூரியுடைய பிரின்சிபால் அவர் தான். ஆனூர்ல முதல்ல சபை கட்டி, கவனிங்க, சபை கட்டி அதை டெடிகேட் பண்ண வராரு. அப்போ நம்ம பெரிய பாஸ்டர் ஓரளவுக்கு இருந்த காசெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு குஷை போட்டார். ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, தோத்தரும். இவர் தான் சர்ச்சை திறந்து வைக்க வராரு. கவனிங்க, அப்போ இந்த வசந்த் எடுத்து அவர் பேசுறார், என் ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்க எல்லாரும் மச்சு பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்க வேண்டிய காலம் இதுவோ. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். திரளாய் விதைக்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகல, குடித்தும் பரிபூரணம் அடையல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்பால. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். போகும்போது ஒரு கையில் போட்டு பெரிய மோதத்தை கட்டி பாஸ்டர் மோசஸ் கொடுத்து, ஃபேன் வாங்கி போடு, லைட் வாங்கி போடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதுக்கான காரியம் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போ உண்டாகுனா நீ பரிபூர்ணமாய் தேவ காரியத்தில் செயல்படும் போது. 3வது சொல்லி நான் முடிக்கிறேன். பரிபூர்ண ஆனந்தம்,
பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண பெருக்கம், பரிபூர்ண பிரவேசம், எல்லாமே பரிபூர்ணம். தேவனுடைய இந்த மாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை இல்லையா, பரிபூர்ண பொருளாதார ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆனந்தம், சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண பெருக்கம், பரிபூர்ண பிரவேசம். இதுல மூன்றாவது என்னன்னா வாசிக்கலாம், உமது சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்திலே சங்கீதம் 16:11. இந்த மாசம் பரிபூர்ண நன்மை மாத்திரமல்ல, பரிபூர்ணமான செல்வம் மாத்திரமல்ல, பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். எங்க ஆனந்தம்? சமூகத்தில். எங்க ஆனந்தம்? அவருடைய சமூகத்தில் தான் உனக்கு ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஏன் உங்களை அடிக்கடி சர்ச்சுக்குள்ள வந்துருன்னு சொல்ல தெரியுமா? இங்கதான் உனக்கு ஆனந்தமே இருக்கிறது. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் இருக்கிறது. உமது வலது பாரிசத்திலே நித்தியமான ஒரு பேரின்பம், பேரின்பம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பரிபூர்ணமான ஆனந்தம். நீங்க இந்த சர்ச்சுக்கு வரீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்பவுமே இந்த வசனம் இல்லையா, ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பம் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இங்க ஆனந்தமும் பேர் இன்பமும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, 1 சாமுவேல் 1:20 நம்மளால எல்லாம் தெரியும். 20 வருஷத்தினுடைய வேதனைகள் அன்னாளுக்கு. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்தா. 24:1. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்திரி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அப்போ இந்த அம்மாவுடைய சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? ஆலயம் தானே, ஆலயம் தானே, ஆலயம் தானே. அதுலதான் சொல்றாரு இல்லையா, இல்லையா 84 சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரத்திலே இருக்கிற இந்த ஒரு நாள் தான் எனக்கு சந்தோஷம். அததான் தெய்வ சமூகத்தை விடக்கூடாது. நம்ம தெய்வ சமூகத்தை விடக்கூடாது. நீ தெய்வ சமூகத்தை விட்டுட்டு நீ என்ன நீ கூத்தானாலும் சரி, உனக்குள்ள அந்த பரிபூர்ண சந்தோஷம் வராது, ஆனந்தமும் வராது. என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ ஆண்டவர் உண்மையை தேடிப்பாரு, மனப்பூர்வமா தேடிப்பாரு, உனக்கு ஆனந்தமும் பேரின்பமும் உண்டாகும். இங்கிலீஷ் ஒன்று நல்லா கூட போட்டிருக்கோம் இல்லையா, பேரின்பம். என்னம்மா பேர் இன்பம்? இன்பம் வேற, பேர் இன்பம் வேற. ஹலோ, எங்க இருக்கு அது? உன்னுடைய சமூகத்தில் இருக்கு. புரியுதா? பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் இருக்கிறது. புரிஞ்சிட்டீங்களா? இதை விடாதீங்க. இந்த மாசத்துல, இந்த மாசம் இல்லை, வருஷம் முழுவதுமே நீங்க இந்த வருஷம் முடியும் போது இல்லையா, உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதமான மழை பெஞ்சி இல்லையா, பயில் போட்டிருக்கு 65ஆம் சங்கீதத்தில், சங்கீதம் 65 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம் முடிக்கும் போது இல்லையா, நீங்கள் உங்க பாதைகள் நெய்யா பொழிஞ்சிருக்கணும். வருஷத்தை கர்த்தர் நன்மையால முடிசூட்டி இருக்கணும். ஆசீர்வாத மழை பெஞ்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். அப்போ இது எப்ப நடக்குதுன்னா, அவருடைய சமூகத்தை நம்ம நாடும் போதுதான். அதனால்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கதவை தட்டுங்க. வந்து குடும்பம் வந்து மாசத்துல ஒரு நாளாவது குடும்பம் வந்து ஜெபம் பண்ணுங்க. சபையில் இந்த மாசம் தீர்மானம் பண்ணுங்க, மாசத்துல ஒரு நாள் குடும்பமா வந்து சர்ச்சில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர், அந்த சண்டே வரத்துக்கே போராட்டம் இல்லை. இந்த மாசம் தீர்மானம் எடு, குடும்பமா எங்கனாவது மூடில் உட்காந்துட்டு குடும்பமா உபவாசம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க இல்லையா, குடும்பமா வந்து சர்ச்சில் காத்திருந்து போய் பாருங்க, அற்புதம் நடக்கும்.
முடியுமா? முடியுமா? ஏன் அங்கே ஷெட்டில் போய் ஜெபம் பண்ணலாம், சாமியை நான் போட்டிருக்கோம், நிரந்தர சாமியை நான் போட்டிருக்கணும், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணலாம், கீழே ஜெபம் பண்ணலாம், மேலே ஜெபம் பண்ணலாம், 3ஆம் மாடி ஜெபம் பண்ணலாம், மாடியில் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மே மாதம் வந்துட்டுல ஒரு குடும்பம் ஒரு நாள் குடும்பமாக வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஃபுல்லாக ஒரு 24 ஹவர்ஸ் உட்காந்து குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இல்லையா, நல்லா வேதம் வாசிச்சுட்டு நீங்கள் காத்துட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம். இதுதான் வளர்ச்சி. நமக்கு 1000 வேலை இருக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இல்லையா, நீங்க குடும்பமாய் தேவனை தேடுவது, குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது, குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பது இல்லையா, குடும்பமாய் தேவனுக்காய் சபைக்காய் சமுதாயத்துக்காய் செபிப்பது கர்த்தருடைய கண்களில் ஒரு பெரிய கிருபை உண்டாக்கும். செய்வீங்களா? செய்வீங்களா? இந்த மாசத்துல அப்படி செய்யுங்க. அப்ப பாருங்க, உனக்கு ஆனந்தம், பரிபூர்ண ஒரு ஆனந்தம், ஒரு நித்திய பேரின்பத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆலயத்தில் 2 நாளாகமம் 7:1-3 சொல்றாரு, தேவ மகிமை இருக்கிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது, சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே மூங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். பிரைஸ் காட். புரிஞ்சுட்டா? இங்க நித்திய பேரின்பம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறதையும், தங்கி இருக்கும் உங்க மகிமை தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட பொழுது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவரை துதித்தார்கள். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ சபையில இந்த தீர்மானம் எடுங்க. ஒரு குடும்பம் ஒரு நாள்ல இல்லையா, குடும்பமா வந்து உங்களுக்கு எந்த நாளா இருந்தாலும் சரி குடும்பமா வந்து ஜெபம் பண்றதை பழக்கப்படுத்துங்க. மாசம் இல்லையா, ஒவ்வொரு குடும்பமும் இல்லையா, ஒவ்வொரு நாளும் வந்து எங்கனால மூடல, பாஸ்டர் உனக்கு சம்மந்தமே இல்லை, எங்கனால மூடல உட்காந்து நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க ஈவினிங் புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய மகிமை உன்னை ஆசீர்வதிக்கும், உனக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு நித்திய பேரின்பம் உண்டாகும் வாழ்க்கையில. இதெல்லாம் உண்மைங்க. உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும், பரிபூர்ணமான ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 1:14 வாசிங்க, நான் முடிக்கிறேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகணும். பரிபூர்ண கிருபை பெருகணும், பரிபூர்ண விசுவாசம் பெருகணும், பரிபூர்ண நன்மைகள் பெருகணும். ஆமென், ஸ்தோத்திரம். புரியுதா? மாத்திரமல்ல, வாசிங்க 2 பேதுரு 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். புரியுதா? அந்த பிரவேசம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறேன், அந்த பிரவேசம் கூட பரிபூர்ணமாய் இருக்கணும். அரைகுறைலாங்க போவாது, அதுக்கு நீ பரிபூர்ணமாய் இருக்கணும். புரியுதா? ஆமா. ஏன்னா பரலோகம் வந்து தீட்டுள்ளதும் அசுத்தம் ஒன்றும் உள்ள பிரவேசிக்காது. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இந்த மாசம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசை, பரலோகம் போறதுக்கும் பரிபூர்ணம், பிரவேசத்துக்கு. புரியுதா? பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சமாதானம். எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென்.
நம்மளை ஏந்து நிற்கலாம். ஏன் தெரியுமா? கொலேசியர் 2:10 சொல்றாரு. கொலேசியர் 2 நம்ம ஏந்து நிற்கலாம். கொலேசியர் 2:10 கொலேசியர் 2:10 ஏந்து நிற்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். புரியுதா? நம்ம ஆண்டு நமக்குள்ளால் தான் அவர் நம்ம பரிபூர்ணக்குள்ளே கொண்டு வருகிறார். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர் யாரு? நம்ம தேவன், ஆண்டவராகிய இயேசு. புரியுதா? அவருக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்? பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். என்ன பரிபூர்ண ஆசீர்வாதம்? நன்மை, சமாதானம், பெருக்கம், பிரவேசம், இல்லையா? பரிபூர்ணமான ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாமே இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதை தேவன் ஆசீர்வதிச்சார்னா உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகும். நீ கொளுத்து வேலை கூட செய்யலாம், ஆனா தேவன் ஆசீர்வச்சா இல்லையா, உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி இல்லையா, நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, செவி கொடுங்க இல்லையா. உங்க வாழ்க்கையில இந்த மாசம் என்னெல்லாம் குறை இருக்கோ, கற்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் இல்லையா, மிருகஜீவின் பலன்ல கூட என்ன குறைந்தாலும் தேவன் அதை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கை உயர்த்தி எல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஒரு புதிய மாதத்துக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்கள்கிட்ட ஆண்டவரே சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய், வாக்கு தத்தங்களுக்காய் ஐயா உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மாதம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீ எங்களுக்கு தருவேன்னு சொன்ன உடைய வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. கர்த்தாவே, அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சந்தோஷம், பரிபூர்ணமான பெருக்கம், பரிபூர்ணமான பிரவேசம், பரிபூர்ணமான ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாசம் எங்க சபையாருக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள் ஒன்றும் இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீ செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. சபைக்கும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இந்த மாசம் ஐயா திரளான புது ஆத்துமாக்கள், புதிய குடும்பங்கள், புதிய ஜனங்கள் வரணும்ப்பா. இந்த மாசம் அந்த தேவ தரிசனங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. தேவ திட்டங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்து ஆண்டவரே பரலோக தேவனை நாங்கள் சந்தோஷப்படுத்த உதவி செய்யும் ஐயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கேன்சர் நடத்துகிற கேன்சர் லீடர்ஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஆண்டவரே சேவை செய்த ஆண்டவரே தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரங்களாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய தேவைகள்லாம் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே டூர் போகிற பிள்ளைகள் ஐயா, பிரயாணத்தில் போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வெளியிடங்கள் போகிற பிள்ளைகள் எல்லாம் உடைய தேவனுடைய கரம் பாதுகாப்பு இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அவங்க உள்ளத்தில் அந்த நன்மைகளை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுற்றுலா தலங்களுக்கு போகிற பிள்ளைகள் தேவனுடைய கரம் பாதுகாப்பு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், அற்புதங்களை செய்யும் செய்யும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே சொன்னீங்களே, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், பேரின்பம் இயேசு நாமத்தில் உண்டாகட்டும் உண்டாகட்டும். ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த மாசம் ஆண்டவரே கர்த்தாவே, கற்பத்தின் கனியிலும் மிருகஜீவன் பலனிலும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் ஒரு தேவ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக சுவாமி ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே.
ஐயா ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரணும் ஆண்டவரே. +2 10th ரிசல்ட்டுக்காய் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. கர்த்தர் அடவே கர்த்தாவே வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல மார்க்குகள் வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல காலேஜுகள் கிடைக்கட்டும், நல்ல சீட்டு கிடைக்கட்டும், அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்று ஆண்டவர் நல்ல சீட்டு கிடைக்கணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பொருளாதார தேவைகள் அற்புதமாய் சந்திக்கணும். இந்த மாதம் கர்த்தர் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்தியும். விற்கப்படாத நிலங்கள் விற்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல சுக பலஜீவன் உண்டாகட்டும். இந்த மே மாதம் வெயில் தாக்கம் இருந்தாலும் கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் உடைய பிள்ளைகளுக்கு நீ இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. நீ கொடுத்த இந்த நல்ல தேசத்துல இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே. மே மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய தமிழ்நாட்டுடைய ஆண்டவரே ரிசல்ட் வரப்போது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் முன்குறித்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே. இன்னும் 5 ஆண்டு காலம் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு ஒரு ஆசீர்வாத தமிழ்நாடா இருக்குனப்பா. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் ஆண்டவரே, மேற்கு வங்காளத்தில் நல்ல ரிசல்ட்டுகள் வரட்டும், நல்ல ரிசல்ட் வரட்டும் ஆண்டவரே, நல்ல ரிசல்ட் வரட்டும் ஆண்டவரே, நல்ல ரிசல்ட்டுகள் வரட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்பட உதவி செய்யப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து கொள்ளுங்கப்பா ஐயா. உங்க சமூகம் முன்னாடியே போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் அந்த காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அப்படி மனதார ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றென்றைக்கும் தெய்வத்துக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் இந்த மாதம் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.